இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர்கள் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 தமிழ் அந்த 30 கொஷினுடைய ஆன்சர் கீ தான் அதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 31, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம புக்லெட் வந்து சி டைப்பு புக்லெட்டு, அதனால் 31லேருந்து நமக்கு தமிழ் கொடுத்துருக்காங்க. 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, அதாவது பொறுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. 32வது கொஸ்டினுக்கு பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். இது வந்து கூற்று சரி, காரணம் வந்து தவறு. 33வது கொஸ்டின் சரியான விடையை தேர்க. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சலீம் அலி. 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படாக்கை எனப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று, அதில் வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சி தான், அதாவது கூற்று சரி, காரணமும் சரி, கூற்றும் சரி, அப்போ தான் அதுதான் சரியான விடை. 35வது மாசு என்னும் பொருள் தராத சொல் எது? தூய்மை. இதுதான் சரியான பதில், அதாவது ஆப்ஷன் ஏ. 36வதுக்கு உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் கதை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 37வதுக்கு ஆப்ஷன் டி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதுதான் சரியான விடை. 38வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிபவர் வந்து கலை சொற்கள், துணை புரிவன கலை சொற்கள். அதாவது 38வதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 39வதுக்கு பிசிராந்தையார், அதுதான் வந்து, அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார். 39வதுக்கு 40வதுக்கு வந்து மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா புறநானூறு. 40வது கொஸ்டினுக்கு வந்து வாயில் இலக்கியம் என்ற அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தூது. 42வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 43வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி திரிசூல், அதுதான் வந்து சரியான விடை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி பேப்பர் வந்து சி டைப் ஆஃப் கொஷின் பேப்பர், அதாவது டெட்டு 2025 பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா சி டைப் கொஷினுடைய ஆன்சர் தான் தமிழில் பொறுத்தையும் பார்த்துருக்கோம். 43வதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 44வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புதுவை சிவம். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 45க்கு அசைநிலை இசைநிலை பொருளின் வருவது அடுக்குத்தொடர். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 46வது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, அதான் சரியான விடை. 47வது கொஷினுக்கு பார்த்திங்கன்னா அன்பு எய்தும் நிலையங்கள். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 48வது கொஷினுக்கு வந்து இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான விடை. 49வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 50வது கொஸ்டின் கூற்று, அதை போட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியான விடை. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, இதில் வந்து ஆன்சர் ஏதாவது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னது தப்பு உங்களுக்கு சரியானது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் கொஞ்சம் எடுத்துருக்கு, அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 90% வந்து சரியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கு இது சரியானது தவறாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க, நம்ம சரிபார்ப்போம். 51வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மூதுரை, அதான் வந்து சரியான விடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின் ஏபிடி அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கொஷின் வந்து வெவ்வேறு இடத்துல வந்துருக்கும், நம்பர் தான் மாதிரி இருக்கும். 52வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா
புத்தகம், அதாவது ஆப்ஷன் டி அதான் சரியான விடை. 53வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அதான் சரியான விடை. 54வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார், அதாவது தெற்காசியாவில் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தந்தை பெரியார். ஆப்ஷன் சி, அதாவது 54வது கொஷினுக்கு. 55வது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் 55க்கு ஆப்ஷன் டி மதுரை. 56வது கொஷினுக்கு ஜியு போப், திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப். 56க்கு. 57வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சரியான விடை. 58வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், தமிழ்நாடு என்னும் சொல் வந்து முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். 58வதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 59வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. 60வது கொஷின் பார்த்திங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று சரி காரணம் சரி, இது தான் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெட் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் எக்ஸாம் வந்து பேப்பர் 1உடைய சி டைப் கொஷினுடைய தமிழ் அதனுடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துருக்கோம். இது ஆன்சர் கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க. ஒரு வேளை வந்து இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து தப்பு, வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்துங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அது சம்பந்தமாக முக்கிய கேள்விகள், விடைகள், வினாவிடை, அதே போல் வந்து கணிதம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. அது சார்ந்த வீடியோக்களை வந்து நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மற்ற ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 கொஸ்டின் கிட்ட பார்த்தாச்சு தமிழ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷும், அடுத்து மேக்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.